பத்தி நீங்க என்ன சொல்றீங்க? படம் அதுதான் சொன்ன மாதிரி ரொம்ப நல்லா இருந்தது. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. எனக்கு ரொம்ப அடிதடி அப்படின்னு இருக்குமா, பொலிட்டிக்கல் எனக்கு பேசிக்கா பிடிக்காது. ஸோ அந்த மாதிரி ஒரு மூவியா இருக்குமான்னு பார்த்தேன். பட் இந்த கரண்ட் சிச்சுவேஷன் எல்லாமே பேஸ் பண்ணி ரொம்பவே நல்லா பண்ணியிருக்காங்க. டைலாக்ஸ்லேருந்து எல்லாமே எனக்கு ரொம்ப பிடிச்சது. ஆனால் எனக்கு அந்த தெலுங்கு மூவி நான் பார்க்கல. பட் அது பார்க்கும்போது எல்லாருமே அது மொக்க மொக்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. பட் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. கண்டிப்பாக பார்க்கலாம். இது அரசியல் இருக்கிறதெல்லாம் இதுல இன்க்ளூட் பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. அதை பத்தி என்ன சொல்றீங்க? அரசியல் ஆமா இருக்கிறது தானே அரசியல் சொல்றாங்க. ஸோ இருக்கிறத சொல்றது அது வந்து டிப்ளமேட்டிக்கா நல்லா இது பண்ணி நல்லா காமிச்சிருக்காரு டைரக்டர் சார். ஸோ எல்லாமே நல்லா இருந்தது. சொல்றாங்க அதை பத்தி என்ன? 18+ மூவி கேர்ள்ஸ்க்கு ரொம்ப பெட்டரா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இல்ல அப்படிலாம் இல்ல. அந்த குத்து அந்த மாதிரி தான் 18+. மற்றபடி ரொம்பவே நல்லா இருந்தது. 18+ மூவி மாதிரி எனக்கு தெரியல. மேபி அந்த குழந்தைங்கள் அந்த சண்டை போடுறது அந்த மாதிரி பாத்தீங்கன்னா தான் 18+. பட் மற்றபடி இட் வாஸ் டோட்டலி டு த மார்க்கியா. ஏன்னா இது நான் ஒரு 7 மாசமா 7 மாசமா வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் அந்த படம் பார்க்கணும்னு. ஏன்னா ஒவ்வொரு நாளும் இந்த படத்தை வந்து ஒவ்வொரு தேட்டரா ஒரு மாவட்டமாக போய் பார்க்கணும்னு சொல்லிட்டு கின்னஸ்க்காக ட்ரை பண்ணேன். பட் படம் தள்ளி போச்சு. அதுக்கு நடுவில் மக்களுக்காக நான் ஒரு பயணம் பண்ணேன். என் அண்ணன் சொன்னார், நம்ம இளைஞர்கள் வரணும், நாளை தலைமுறை நீங்கள் தான் அப்படின்னாரு. ஸோ அந்த கேம்பெயின் நான் தனியாக மக்களை போய் சந்திச்சேன். இந்த படம் இடைப்பட்ட நேரத்தில் ஒரு மாவட்டம் மக்களோட கோரிக்கைகள் எடுத்து டாக்குமெண்ட்ரியாக எடுத்திருக்கேன். மீனவர்கள் சமுதாயம் எல்லாத்தையும் நான் பார்த்துருக்கேன். அது வந்து அண்ணன்ட்ட கொடுக்கணும்னு சொல்லிட்டு காத்து எடுத்துட்டு இருக்கேன். இந்த டிராவல் எனக்கு இந்த கடைசி 4-5 மாதம் போச்சு. இப்போ ஒரு நாள் கழிச்சு இந்த படம் இன்னைக்கு வந்திருக்கு. எப்படி பஸ் பார்த்துருக்கேன். மக்கள் என்ன மாதிரி விஷயங்கள் கோரிக்கை வச்சாங்களோ, ஒரு தலைமை எப்படி இருக்குன்னு நினச்சாங்களோ அது அப்படியே படத்துக்குள்ள இருக்கு. ஹெச்வினர் சார் வந்து ரொம்ப ரெஸ்பான்சிபிளாக ஹேண்டில் பண்ணியிருக்காரு. எப்படி கொடுக்கணுமோ கடைசி படத்தை அப்படி கொடுத்து வெளியமிச்சு வச்சிருக்காரு. உண்மையான டேட்டாஸ் இருக்கு. என்ன சொல்ல வராங்கன்னா, பல சக்திகள் நம்மளை பிரிக்க முடிவு பண்ணும். அது பார்க்கக்கூடாது. நம்மளுக்கு என்ன சரியான தலைவனை தேர்ந்தெடுக்கணும், உண்மையான விஷயங்களை பார்க்கணும், எந்த அநியாயங்கள் இருக்கக்கூடாது, கரப்ஷன் ஆகக்கூடாது, மக்களுக்கு சேவை பண்ண வர இடத்துல சுருட்டி வச்சுக்க கூடாது, இந்த மாதிரி விஷயங்கள். அதே மாதிரி 2 விதமாக ஜெயிச்சிருக்காரு. ஒரு பெண்ணுக்கான படமாகவும் இருக்கு. ஆர்மியை இப்போ ஃபோக்கஸ் பண்ணும்போது அந்த பெண்கள் ஆர்மிக்கு வரணும். ஒரு தந்தையா ஜெயிச்சிருக்காரு. சிஎம்ஆர் ஒரு தலைவனா இருந்தா அப்படின்னு ஜெயிச்சிருக்காரு. ஸோ எல்லாமே காமனா உள்ள இருக்கு. லைட்டா கிசான் ஜாம ஊத்தி அப்படியே நக்கிட்டே வெளியே வரலாம் போல இருக்கு. அப்படி இருக்கு. ஒரு வெறித்தனமான ஒரு சம்பவம் பயங்கரமா இருக்கு. நீங்க ஏ சர்டிபிகேட்னு சொல்றான். ஆனா குழந்தைங்களை தாராளமா நீங்க கூட்டிட்டு வந்து பாக்கலாங்க. ஜெயிலர் படத்துல காமிச்சாங்கல்ல லைட்டா அந்த வெட்டுறது, அது மாதிரிதான் இருக்கு. வயலன்ஸ்லாம் ரொம்ப தப்பாலாம் ஒண்ணும் இல்ல. சூப்பரா இருக்கு. பாட்டி தாத்தா எல்லாம் ஃபேமிலியோட வந்து பாருங்க. சூப்பரா இருக்கு. இந்த படத்தை தடை பண்ணிட்டாங்க. இந்த படம் மட்டும் ஜனவரி பொங்கலுக்கு வந்து இருந்ததுன்னு வைங்களேன், கண்டிப்பா 180+ சீட்டை வின் பண்ணியிருப்பாரு விஜய் சார். இவனுங்க பண்ண ஒட்டுமொத்த அயோக்கியத்தனத்தையும் படமா எடுத்து காமிச்சிட்டாரு. அதனால இதை நம்ம போட்டோம்னா எல்லாம் தோத்து போயிடுவோம். அதனால இந்த படத்தை கூட்டா சேர்ந்து கூட்டணி வைத்து, எப்படி 26 கட்சியில கூட்டணி வச்சு நம்ம ஸ்டாலின் சார் வந்து இது பண்ணாரு, அந்த மாதிரி கூட்டணி வச்சு இந்த படத்தை முடக்கிட்டாங்க. ஆனா ஒண்ணுமே பண்ண முடியாது. இந்த படம் வேற லெவல்ல இருக்கு. ஜெயிலர் 2 வந்து ஒரு மிகப்பெரிய டார்கெட் வச்சிருக்கிறாரு தளபதி. ஜெயிலர் 2க்கு 1000 கோடி கண்டிப்பா அடிக்கும் இந்த படம். ஜனநாயகன் வந்து அவரு காப்பாத்துவாரு கண்டிப்பா. அதுல எங்களுக்கு நம்பிக்கை இருக்கு. தளபதி திருவிழா ப்ரோ, ஒன் லாஸ்ட் டான்ஸ். பூஜா மம்தா எல்லாருமே நல்லா பண்ணிருக்காங்க. ரொம்ப எக்ஸ்ட்ரா நிறைய பண்ணிருக்காங்க ப்ரோ. இந்த படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி நிறைய கான்ட்ரிபியூஷன்ஸ் லைக் கரூர்ல வந்து ஷூட் பண்ணாங்க படத்தை. சீச்சி அதெல்லாம் எதுவுமே இல்லை ப்ரோ. வதந்திகள் தான் ப்ரோ. எதிர்ப்பு தான். ஒருத்தர் தனியா தனிச்சு நிற்கும் போது அவர் என்னெல்லாம் சொல்லி இந்த மாதிரி எதிர்ப்பு கொடுக்கணும்ன்றத கொடுத்தாங்க. இல்லாத ஒரு விஷயம் சொல்லியிருக்காங்க அப்படிங்கும்போது படத்துல இல்ல. ஆமா இல்ல இல்ல இல்ல. அதை எப்படி பாக்குறீங்க? இந்த மாதிரி தப்பான ஒரு ப்ரோ, இது நம்ம ஒன்றும் சொல்றதுக்கு இல்லை ப்ரோ. இது ஜனநாயக நாடு, எல்லாத்துக்குமே கருத்து சுதந்திரம் இருக்கு. ஆனா அதை தப்பா பயன்படுத்திக்கிறாங்க. இல்ல ப்ரோ, இது படத்தை டவுன் பண்றதுக்காக அவங்க சொன்னாங்களா இல்ல அவரோட அரசியல் கரியரை டவுன் பண்றதுக்காக சொன்னாங்களான்றது நமக்கு தெரியல. ஆனா இல்லாத ஒரு விஷயத்த சொல்றாங்கங்கும் போது மக்களுக்கு தெரியும் ப்ரோ. எண்ட் ஆஃப் த டே எல்லாம் பாக்குறாங்க. பார்க்கும் போது என்ன இருக்கோ அதுதான். ஸோ இது அவங்க வர்றதுக்கு முன்னாடி தானே சொல்லியிருக்காங்க. வந்ததுக்கு அப்புறம் அவங்க சொல்ல முடியாதுல்ல. அதுவும் அவங்க சொல்றவங்க சொல்லிட்டே தான் ப்ரோ இருப்பாங்க. ஆமா ஆமா ஆமா. நான் வந்து ரொம்ப என்னோட ஃபியான்ஸோட நான் வந்திருந்தேன். அவர் வந்து ரொம்ப எமோஷனல் ஆனாரு. என்ன இவர் அப்படி ஆறாருன்னு பார்த்தேன். பட் கடைசியில அந்த மெமரி ஷாட்லாம் காட்டும் போது எனக்கே கொஞ்சம் தண்ணி வந்துருச்சு தான். ஆமா கண்டிப்பா. டிஃபரன்ஸ் அதுதான். அந்த லாஸ்ட்டை பார்க்கும்போது ஐயோ இனிமேல் நடிக்க மாட்டாதான்னு ஒரு இது இருந்தது, ஃபீல் இருந்தது. பட் பரவாயில்ல, நேர்ல வந்து நம்மளுக்கு இன்னும் ரியல் இதுல ஹீரோவா நிறைய பண்ண போறாதுன்னு சொல்லி ரொம்ப ஹாப்பியா இருக்கு. அண்ணாவோட மட்டும் பேச ஃபுல்ஃபில்லிங்கா
லாஸ்ட் Sorry? படம் நீங்க எதிர்பார்த்ததெல்லாம் அந்த படத்துல இருக்கா? ஆமா எல்லாமே லைக் ஒரு காம்பினேஷனா எல்லாத்தையுமே காமிச்சிட்டாரு. ஒரு மேஷப் மாதிரி என்னெல்லாம் நடக்குது, என்னெல்லாம் மாறணும்னு சொல்லி எல்லாமே பக்காவா காமிச்சிட்டாங்க. பக்கத்துலயே அவர் பேர் டிவிக்கு வச்சிருக்காங்க. ஆமா, தமிழ் இது தளபதி வெற்றி கொண்டான். ஆமா, நிச்சயமா எல்லாமே ஒரு இன்டென்ஷனா வச்சிருக்காங்களா இல்ல அதாவது ஒரு நம்மளுக்கு எல்லா சுதந்திரமும் இருக்கு. ஒரு படம் தவறான டேட்டா இல்லாம உண்மையான டேட்டா படி நம்ம பண்ணணும்னு நினைச்சா எப்படி வேணாலும் பண்ணலாம். பேர் இதெல்லாம் நமக்கு பிரச்சனை இல்லை. அப்படி பண்ணியிருக்காங்க. பட் ரிசல்ட் பாருங்க, அதானே வந்திருக்கு. படம் ரிலீஸ் ஆகாம ரிசல்ட் எடுத்திருக்காங்க. இப்போ ஆனால் படம் ரிலீஸ் பண்ண வெளில யாரும் இன்னைக்கு தான் படம் ரிலீஸ் ஆயிருக்கு. ஆனால் நடுவில் ஒரு சிஎம் ஆயிட்டாரு. ஸோ மக்கள் படத்தை நம்பி வரல, அவர் உண்மையாமே குடும்பத்தில் ஒருத்தரா பாக்குறாங்க. அதனால தான் அவர் உட்கார வச்சிருக்காங்க நாற்காலியில. ஸோ படங்கிறது இல்லைனாலுமே அவர் முதலமைச்சர் தான். ஸோ உள்ள படம் பார்க்கும்போது அந்த விஷயமும் இருக்கு. ஒரு இன்டென்ட்டுக்காக பண்ணது தான். இன்டென்ட்னா தளபதியோட ரெஃபரன்சஸ் விஷயம் எல்லாமே இருக்கு. ஏன்னா உண்மையான டேட்டா திரும்ப சொல்றேன், வினோத் வினோத் வந்து ஒரு தவறான டேட்டா கொடுக்க மாட்டார். அவர் மக்களுக்கு கரெக்டான கருத்துக்கள் கொடுக்கணும்னு சொல்லுவார். ஸோ அதை பார்க்கும்போது ஸ்டோரி வைஸாக ரொம்ப நேர்மையாக இருந்தது. அது நம்ம சொல்லி தான் தெரியும். இந்த படம் பார்க்குற ஒவ்வொருத்தருக்கும் தெரியும். தவறானவர்களாக இருந்தாலும் ஆமாம் சரியாக தானே சொல்லியிருக்காங்க மனசுக்குள்ள யோசிப்பாங்க. ஆனால் வெளியே போய் பேசுவாங்க. ஆனால் உள்ள டேட்டா கரெக்ட். லீக்கான படம் நீங்க சொல்றீங்க, நான் பார்க்கவே இல்லையே. பைரசில லீக்கா பார்க்கவே இல்லை. அப்போ தமிழ்நாட்டுல மீதி 7 கோடி 6 கோடி பேர் பார்க்கல, 5 கோடி பேர் பார்த்தாலே போதும்ல, இது வந்துரும்ல. இந்த பகவந்த் கேசரின்னா இது கேசரிலாம் இல்ல, இது மட்டன் பிரியாணி. 30% தாங்க இது பகவந்த் கேசரி. மீதி 70% எச் வினோத். எனக்கு சில சீன்லாம் வந்து நான் பகவந்த் கேசரிலாம் இல்ல, ஒரு சில புது சீன்லாம் இருக்குது. அந்த பாபி தியோல்னு ஒரு நடிகர், இந்த பிரசாந்த் நீல் வந்து பார்த்தாருன்னா தூக்கினோட அந்த செல்லத்தை, அந்த படத்துல வர வில்லா மாதிரியே இருக்கிறாரு. அப்புறம் கில்லி, நம்ம பிரகாஷ் ராஜ் சாருக்கும் விஜய் சாருக்கும் கில்லிக்கு அப்புறம் ஒரு மிகப்பெரிய ஒரு காம்போ இந்த படத்துல சூப்பரா செட் ஆயிருக்கு. அதை நீங்க பார்க்கும்போது ஒரு அரசியல்வாதி தமிழ்நாட்டுல ஒரு ஞாபகம் வரும். அது யாருன்னு உங்களுக்கு நீங்க பார்க்கும்போது நீங்களே தெரிஞ்சுப்பீங்க. இன்டர்வலுக்கு அப்புறம் வர சீனா சூப்பரா இருந்தது. ரொம்ப அருமையான ஒரு சீனு. அந்த ஒரு சீனு தான் இன்ஸ்டாகிராம்ல இவனுங்க போட்டானுங்க. அதை பார்த்துட்டு இதுக்கு மேல இவனுங்க லீக் பண்றோன்னு எல்லாத்தையும். ஆனா சூப்பர் சீன் அது. கள்ளக்குறிச்சி இந்த கள்ளசாராய மேட்ரு, தூத்துக்குடி ஸ்டெர்லைட்டு எல்லாத்தையும் உள்ள வச்சுட்டாரு. மணிப்பூர், அசாம், வெஸ்ட் பெங்கால்ல நடக்கக்கூடிய ஜாதி மதத்தை வச்சு பண்ற அரசியல், இவனுங்க எப்படி மதத்தை. ஆனா படத்துல ஒரு சீன் வருதுங்க, இந்து கோவில போய் முஸ்லீம் காக்குறாங்க, முஸ்லீம் மசூதியை போய் இந்துக்கள் காக்குறாங்க. எல்லாம் வந்து மத நல்லிணக்கத்தை காட்டுறாரு. இன்னொன்னு கேளுங்க, புகையில ஒருத்தர் வராரு. யாரா இவரு? ஜெயிலர் சிவராஜ்குமார் மாதிரி வராருன்னா புசி ஆனந்த் ஐயா. அவனை வந்து அவரு ஒரு டைலாக் சொல்றாரு. புசி ஆனந்த் ஐயா வராரு, அவரு வந்து ஒரு டைலாக் பண்றாரு. எல்லாம் கத்துறானுங்க. மாசாந்தது. அங்க 3ஆவதா ஒருத்தர் இருப்பான் பாருன்ற டைலாக் தான் சொல்ல அப்படி இருந்தது. அவரு வராரு, அருண்ராஜ் சார் ஐஆர்எஸ் வராரு. அப்புறம் நம்ம மீன இவரு அமைச்சர் ஸ்ரீநாத் சார் வராரு. சூப்பரா இருக்கு. சரியான ஒரு பேக்கேஜ். முஸ்லிம்ஸ் பத்தி தப்பா கட்டியிருக்காங்க. அப்படிலாம் ஒண்ணுமே இல்லை ப்ரோ. தமிழகத்துல என்னைக்குமே முஸ்லிம்ஸ், இந்து, கிறிஸ்டின் எல்லாருமே அண்ணன் தம்பி மாமா மச்சானா தான் இன்னைக்கு வரைக்கும் இருக்கும். இனிமேலும் அப்படிதான் இருக்க போறோம். அது யாரு வந்தாலும் அதை வந்து எதையுமே மாற்ற முடியாது. படத்துல அதான் சொல்லியிருக்காங்க. அதுதான் இத்தனை காலகட்டமாகவும் நடந்திருக்கு. வேற எந்த இடங்கள் எப்படி வேணா இருக்கலாம். தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் எல்லா மதமும் எல்லா ஜாதியும் ஒண்ணுதான். இங்க எல்லாரும் ஒற்றுமையா தான் இருக்கும். இவங்க அரசியலுக்காக இத்தனை நாள் பண்ணிட்டு இருந்தாங்க. இனிமேல் அதுவும் மாறும்னு ஒரு நம்பிக்கையோட இருக்கும். விஜய் சார் கட்சி பேரும் டிவிக்கு, அவரோட பேரும் டிவிக்கு, எப்படி பாக்குறீங்க? என்ன ப்ரோ, அவர் பேர் டிவிக்கு இல்லையே, தளபதி வெற்றி கொண்டான்னு வச்சிருக்காங்க. ஒரு ரெஃபரன்ஸுக்காக வச்சிருப்பாங்க ப்ரோ. அது ஒரு ஹைப்புக்காக வச்சிருப்பாங்க. இல்ல உள்ள டிவிக்கேன்லாம் தளபதி வெற்றி கொண்டான் எங்கேயுமே டிவிக்கேன்ற வார்த்தை தளபதின்னு தான் போட்டிருக்காரு. அது நீங்க ஏதோ லீக்டு பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். படத்துல தளபதியும் தான் வருது. படத்துல தளபதியும் தான் வரும். இந்த படம் ரிலீஸ் ஆகும்போது நிறைய கான்ட்ரோவர்சி வந்துச்சு. லைக் முஸ்லிம்ஸ் பத்தி தப்பா பேசியிருக்காங்க, வந்து கரூர்ல வந்து ஷூட் பண்ணாங்க, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் சொல்லப்பட்டுச்சு. அதெல்லாம் படத்துல இருக்கா? அந்த மாதிரி விஷயங்கள் படத்துக்குள்ள இல்ல. இந்த கரூர் இஷ்யூ நீங்க கேக்குறீங்களா வேற ஏதாவது கேக்குறீங்களா? ரெண்டுமே கேட்குறேன். முஸ்லீம் பத்தி தப்பா ப்ரொஜெக்ட் பண்ணிருக்காங்க. ஆமா இல்ல, அதாவது கரூர்னு சொல்லி அந்த விஷயம் எதுவும் பேசல. நம்ம முஸ்லீம்னு இல்ல, முஸ்லீம், கிறிஸ்டியானிட்டி, இந்து 3 பேரையும் நம்ம சொல்லியிருக்கோம். என்னன்னா இது ஃபெடரல் கண்ட்ரி. நம்ம எல்லா மதத்தவரும் கலந்துருக்கிற ஒரு ஒற்றுமையான நாடு. நம்ம ஸ்டேட் பவர்ஸ் தனி பவர்ஸ் இருக்கு. இது யூனியன் நேஷன் கிடையாது. ஸோ நம்ம எல்லாரும் ஒற்றுமையா இருக்கணும். 145 கோடி பேர் இருக்கும். தமிழ்நாட்டில் 8 கோடி பேர் இருக்கும். எல்லாருமே நம்ம ஒற்றுமையா இருக்கணும். இங்க உண்மையா சொல்லணும்னா நம்ம சரியா தான் இருக்கும். இந்த யாரு கண்டுபிடிச்சான்னு தெரியல, இந்த மதத்தை வச்சு அரசியல் பண்ணிட்டு இருக்கிற விஷயங்கள்னால மக்கள் வந்து அடிச்சுக்கிறாங்க. அதை தவிருங்க. மற்றபடி நம்ம எல்லாருமே ஒண்ணுதான். நம்ம எல்லாருமே பிறப்புன்றதா இறப்பு அப்படிங்கிற விஷயம் தான். அதை பாருங்க, அடிச்சுக்க வேணாம், தவறான சக்திகள் ஏதாவது அப்படிங்கிற விஷயம் சொல்லியிருக்காங்க. ஜென்ரலா இந்துவிசம், முஸ்லீம். கடைசியில் பார்த்தீங்கன்னா இந்து கோயில போயிட்டு
கிறிஸ்டியானிட்டி காப்பாற்றுவாங்க, இது சர்ச்சை போயிட்டு ஹிந்து அந்த மாதிரி விஷயங்களும் ரெஃபரன்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஸோ இதில் கரூர் விஷயமும் வரும். அரசியல் பண்ணுறதுக்காக சில விஷயம் பண்ணுவாங்க அப்படின்னா அது உங்களுக்கு தெரியும் என்ன நடக்குதுன்னு. இன்னொருத்தர் சொல்லி தான் நம்ம கேட்கணுங்கிற இடத்துல இல்லை, நம்மளுக்கு சிக்ஸ்த் சென்ஸ்னு ஒன்று இருக்குது. ஜென்ரலாக உண்மையான டேட்டா கொடுத்துருக்காங்க, வேற ஒன்றும் இல்லை. இல்லை அந்த விஷயம் இல்லை, யாரையும் குறிப்பிட்டு தாக்கணும்ட்டு இந்த படம் வன்மைக்காக எடுத்தப்பட்ட படம் இல்லை. ஜென்ரலாக பொலிட்டீஷியன் எப்படி இருக்கணும், ஒரு லீடர் எப்படி இருக்கணும், ஆனால் எப்படி இருக்குது இந்த சமூகம், ஒரு தவறான செய்தி எப்படி பரப்பப்படுது, அந்த மாதிரி ஜென்ரலாக சொல்ல வேண்டிய சொல்லியிருக்காங்க. டார்கெட் பண்ணி சொல்லணும்லாம் சொல்லு. கடைசி படம் கம்ப்ளீட் ஃபுல்ஃபில்மென்ட் கொடுக்குதா? நிச்சயமாக கொடுக்குது. ஏன்னா ஹானரபிள் சீஃப் மினிஸ்டர் ஆஃப் தமிழ்நாடு அப்படின்னு பார்க்குறது வந்து என்னோட ஏஜ் எம்ஜிஆர் சொல்லியிருக்காங்க, அந்த மாதிரி பார்த்தாங்க. என்னோட டைமில் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் இந்த மாதிரி பார்க்குறேன். ஸோ அது பார்க்கும்போது ஒரு ஃப்ரெஷ்ஷாக இருந்தது, நல்லா இருக்கு இந்த மாதிரி பார்க்கும்போது. நிச்சயமா இல்லை, நிச்சயமா இல்லை, நிச்சயமா இல்லை. ரொம்ப அழகாக பண்ணியிருக்காரு. இந்த இடத்துல யாராக இருந்தாலும் கண்டிப்பாக ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்து பண்ணியிருப்பாங்க. அது ஹச் வினோத் கிடைச்சது, ரொம்ப அழகாக ஹேண்டில் பண்ணியிருக்காரு. சொன்னாங்க அது இருக்கு, பண்ணியிருக்கலாமே. நம்ம சொல்றேன் யார் வேணாலும் பண்ணியிருக்கலாம், அது ஹச் வினோத் பண்ணிட்டாரு. ஒரு மிஸ்டேக் இல்லை, ரொம்ப அழகாக பண்ணியிருக்காரு. ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடியே லீக் ஆன படம். ஆமா, நிறைய பேர் வந்து பார்த்துருக்காங்க. அதை தாண்டி இந்த படம் வந்து இவ்வளோ ஃபேன்ஸ் வந்து ஆமா, இப்போ படம் மொபைலில் பார்த்தவங்களே வந்து பார்த்துருக்காங்க, பிறர் ரசிகரும் வந்து பார்த்துருக்காங்க. ஏன்னா இது ஒரு ஃபெஸ்டிவல் மாதிரி, இதுக்கு மேலே கிடையாது, இது அவ்வளோதான் முடிஞ்சுது. வந்து ஃபேர்வெல், அந்த ஃபேர்வெலுக்காக எல்லாரும் வந்து அந்த தேட்டர் எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்துருக்காங்க. கச்சேரி பாட்டுலாம் வந்து யாருமே உட்காரவே இல்லை உள்ள. தளபதி கச்சேரிலாம் தேட்டரே இருந்துச்சு, அந்த வீடியோலாம் வரும் பாருங்க. மொத்த தேட்டரும் கடைசி வரைக்கும் பிளிங்க் பண்ணல. படம் முடிஞ்சிருச்சு, எல்லாம் உட்காந்துருக்கோம். ஃபைனலாக அந்த ஃபேர்வெல் சீன் வரும், அது முடிஞ்சுமே உட்காந்துருக்காங்க. அப்புறம் தான் அந்த அளவுக்கு இன்வால்மெண்ட்டோட பார்த்தாங்க. எது போட்டாங்களா? அது ரெஃபரன்ஸ் வருது, ஒரு பழைய படத்துலேருந்து ரெஃபரன்ஸ் வருது. மியூசிக்ஸ் நிறைய பழைய மியூசிக்ஸ் எல்லாம் உள்ள நடுவாங்க, மிக்ஸ் பண்ண மாதிரி இருக்கும். ஃபைனலாக அந்த ஃபேர் ஒவ்வொரு குஷியிலேருந்து ஒரு சின்ன சின்ன கிளிம்ஸ் எல்லாமே காமிச்சு, துப்பாக்கி படம் எல்லாமே வந்துடும். எம்ஜிஆர் சார் வந்திருக்காரு உள்ள. ஆமாம், நிறைய சின்ன சின்ன விஷயம்லாம் ரொம்ப குஷியாக சார். அனிமேஷன் வந்திருக்கும், ஒரு மாதிரி சாட்டி அவர் தான் கொடுப்பாரு, போய் சொல்றா தம்பி அப்படின்னு. அதான் இது இப்போ நான் என்னோட அண்ணனுக்கு நான் பண்ற ஃபேர்வெல். அவரோட எல்லா படங்களும் இதுக்கு மேல 33 வருஷம் சினிமா பயணத்துல முக்கியமான பொறுப்பு இடத்துக்கு போறாரு. ஸோ வழி அனுப்பிச்சு வைக்கிற விதமா இது நான் கின்னஸா பண்ணணும்னு முடிவு பண்ணது. படம் கடைசி நாள் வரைக்கும் ஒரு தேட்டரா ஒரு மாவட்டமா பார்க்கணும்னு. அது படம் டிலே ஆச்சு, அது நடுவில் தான் இந்த மக்கள் பயணம் பண்ணி கோரிக்கைகளை சேகரிச்சு இப்போ வேற மாதிரி பண்ணது. இப்போ நீங்க எப்படி பார்த்தாச்சு, ஒரு என்னோட தனிப்பட்ட ஃபேர்வெல் அவருக்கு நான் கொடுக்க நினைச்சது. ஏன்னா அந்த மாதிரி மக்களை சம்பாரிச்சிருக்காரு, அதில் நானும் ஒருத்தன் கோடியில. இங்க வந்து இப்ப ஜனநாயகன் படம் இது பண்ணிட்டு இருக்காங்க. பட் ஆனா டெல்லியில வந்து ஜனநாயக போராடிட்டு இருக்காங்க, அதை வெட்டி செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரியான ஒரு விமர்சனம் வந்து. நான் என்ன கேக்குறேன், திருக்குறள் அறிவுன்னு ஒருத்தர் இருக்கிறார், ராப் சிங்கர் அண்ணா. சட்டமன்றத்து வாசல்ல போயிட்டு விஜய் சார் சிஎம்மா இருக்கிற போது கத்துறீங்க. இதுவே ஸ்டாலின் சார் சிஎம்மா இருக்கும் போது நீங்க ஏன் போய் கத்தல? கத்திருந்தா அவங்களை என்ன பண்ணிருப்பாங்க? திருக்குறள் அறிவுக்கும் இந்த இவருக்கும் ஒரு ஏதாவது ஒண்ணு ஒரு லிங்கை போட்டு அவரை யாரு சொல்லி, ஆமாங்க, கருத்து சுதந்திரம் இருக்குல்ல. நீ சட்டமன்றத்துல போய் போராட முடியும். இப்ப ஸ்டாலின் சார் சிஎம் தான் திருக்குறள் அறிவு போய் கத்திருப்பாரா? தெருமுனையிலே போலீஸ் புடிச்சுன்னு போய் வச்சிருப்பாங்க அவரெல்லாம் வந்து பார்த்தோம்னா இன்னைக்கு நீட்டை ஒழிக்கணும் சார் கத்துனாரு. ஆனா 5 வருஷம் என்ன பண்ணிட்டு இருந்த? அப்ப வந்து கத்த வேண்டியதானே? அப்பெல்லாம் இவங்க எதுவும் பண்ண மாட்டாங்களாம். இப்ப விஜய் சார் சிஎம் ஆன உடனே வந்து கத்துவாங்களாம். கிளாரிட்டியே இல்ல. நீட்டை ஒழிக்கணுமா, நீட்டில் இருக்கக்கூடிய முறைகேடை ஒழிக்கணுமா, ஒரு கிளாரிட்டியே இல்ல. இவங்க ஏதோ நாங்க வந்துட்டு போற ஒரு 3 மணி நேரத்துல தான் நாங்கெல்லாம் வந்து அப்படியே அரசியல்ல வந்து அப்படியே அரசியல் தெளிவு இல்லாம நாங்க ஆயிட போறோம். இப்ப நீட் வந்து விழிப்புணர்வு எங்களுக்கு வந்து இல்லாமலாம் கிடையாது. நாங்களும் வந்து ப்ரொடெஸ்ட் பண்றோம், போராட்டம் பண்றோம், எல்லாத்தையும் பண்ணிட்டு இருக்கிறோம். நீ எவ்வளவு நாளைக்கு தான் இதையே சொல்லுவேன்? குறை சொல்லியே சிஎம் ஆயிட்டார்ல, அடுத்து பிஎம் ஆக்கி விட்டுருவாங்க போல. இந்த ரோஸ்ட் பிரதர்லாம் வந்தாங்கன்னா ரோஸ்ட் பிரதர் ஜூலியெல்லாம் வந்து நீட்டுக்கு அகைன்ஸ்டா தான் இருக்காரு. பட் ஆனா அதுக்காக ப்ரொடெஸ்ட் பண்றவங்க வந்து அரெஸ்ட் பண்றது யாரங்க அரெஸ்ட் பண்ணாரு? அதாவது டாக்ஸிக்கா சில பேர் வந்து பண்ணிட்டு இருக்காங்க. இந்த எப்படின்னா, ஏங்க அவர் அதிகாரத்தை கையில எடுத்துட்டாருங்க, அவர் வந்து அடக்குமுறை பண்றாருங்க. நீ எலும்ப உடைப்பேன்னு சொன்னா உன்னை தூக்கி ஜெயில வைக்காம கைது பண்ணாம வேற என்ன பண்ணுவாங்க? ஸ்டூடெண்ட்ஸ் வந்து சில பேர் நியாயமா போராடுறாங்க. இப்போ அறிவு சார் வந்து இது பண்ணாரு, ராப் சிங்கர். உடனே ஆதவ அர்ஜுனா என்ன பண்ணாரு, கூட்டிட்டு போய் அவர் தனியா அவரோட டிமாண்ட்ஸ் என்னன்னு கேட்டாரு. அந்த மாதிரி நியாயமாவும் பண்றாங்க. சில பேர் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு அழுத்தம் தராங்க. ஆனா அது எதுக்காக? சில அரசியல் வேணும்னே சில பேர் பண்றாங்க, அதுக்காக நம்ம பண்ண முடியும். ஆனா எல்லாருடைய குரலையும் வந்து கேட்டுதான் இருக்காரு. இந்த படத்துல சொல்றாங்க, இது மன்னருக்கான ஆட்சி இல்ல, மக்களுக்கான ஆட்சி. கண்டிப்பா மக்களுக்கு இந்த நீட்டு ப்ரொடெஸ்ட்னா நல்ல ஒரு நீதி கிடைக்கும். தளபதி விஜய் அவர்கள் மாண்புமிகு முதலமைச்சர் நல்ல ஒரு இது கொடுப்பார், ரிசல்ட்டை கொடுப்பாரு. கரூர் சம்பவத்துல ஷூட் பண்ணப்பட்டது அப்படி ஒரு சீனே கிடையாதுங்க. சொல்லுங்க அந்த சீன் எல்லாம் கிடையாது. அப்படி ஒரு சீனே கிடையாது. நக்கீரன் ரிப்போர்ட்டர் இருக்கிறார்ல,
அவருக்கு என்னன்னா அவர்லாம் உண்மையாவே ஒரு ஜேர்னலிஸ்டான்ற ஒரு கேள்வி இருக்கு. இல்லாத ஒரு அவதூறை வந்து பரப்பி இந்த படத்துல அப்படி ஒரு சீனே வரல. அப்படி ஒண்ணு கிடையவே கிடையாது. இது வேற மாதிரி கம்ப்ளீட்டா கலர்ஃபுல்லான ஒரு கமர்ஷியல் மசாலா ஃபில்ம். சூப்பரா இருக்கு. இவங்க அவதூறு தானே. அவதூறு பரப்பி 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 5 வருஷம் வந்து நீங்க இல்லாம போயிட்டீங்கல்ல. இன்னும் 15 வருஷம் எம்ஜிஆர் எல்லாம் வந்து ரெஃபரன்ஸ் வருது. இன்னும் 15 இல்ல, இன்னும் ஒரு 20 வருஷத்துக்கு தளபதி விஜய் தான் சிஎம். அதுக்கப்புறம் இப்போ இந்தியாவுடைய பிஎம். அதுதான் நடக்கும். அதே மாதிரி முஸ்லிம்ஸ்க்கு எதிராக சில இதெல்லாம் அதுவும் படத்துல வச்சிருக்காங்க. அதெல்லாம் கிடையாது ப்ரோ. முஸ்லீம் எதிராக கிடையாது. முஸ்லீமுடைய மசூதியை போய் இந்துக்கள் காப்பாத்துறாங்க. இந்துக்களுடைய மசூதியை போயிட்டு முஸ்லீம்கள் வந்து இது பண்றாங்க. இந்துக்களுடைய கோவிலை போய் முஸ்லீம்கள் இது பண்றாங்க, சேவ் பண்றாங்க. அதுதான் வந்து நடக்குது இந்த படத்துல. தவிர தப்பா எதுவுமே கிடையாது. எல்லாருக்குமானவர். அதாவது முதலமைச்சர் விஜய் அப்படிங்கிறவர் வெறும் விஜய் கிடையாது. அவர் பேர் வந்து முகமது ஜோசப் விஜய்ன்னு சொல்லலாம். அவரை நீங்க எந்த ஜாதியில எந்த மதத்துல ஃபிட் பண்ண முடியாது. அப்படிப்பட்ட எங்க தலைவர். அதனால இதை கிளப்பி விடுவாங்க. இப்ப சில பேர் இந்த ஐடி விங்லாம் வச்சிருக்காங்களா, ஜென்சி கின்சின்னு. நாங்க மதத்தை உங்களுக்காக தான் படம். நீங்க உங்களை மாதிரி டாக்ஸிக்கான ஆளுங்க தான் இந்த படமே எடுத்திருக்காங்க. உள்ள போய் பாருங்க, பார்த்தாலே தெரியும். எனக்கு ரோஸ்ட் பிரதரா ஜூலி அக்காலாம் வந்து வரமாட்டாங்க. இங்க வந்தா கொஞ்சம் நல்லா இருக்கும். தயவுசெய்து வர சொல்லுங்க. ஏன்னா அவங்க எல்லாம் வந்து நிறைய விஜய் சார் அசிங்கமா திட்டினதுனால தான் எங்களுக்கு நிறைய ஓட்டு வந்தது. அவங்களுக்கு ஒரு நன்றி தெரிவிக்கணும்ல, அதுக்காக வரணும்ல. வரமாட்டாங்களே, அதை மட்டும் கொஞ்சம் வர சொல்லுங்க. விஜயோட கட்சி பேரு டிவிக்கு, அவர் பேரு டிவி. தளபதி வெற்றி கொண்டார் வச்சதா இல்ல வந்து இன்டென்ஷனா தான் ப்ரோ வச்சது. இது தப்பு இல்லையா? டிவிக்கே தளபதி வெற்றி கொண்டான்னு இன்டென்ஷனா தான் வச்சது. அது மக்களுக்கு ரெஜிஸ்டர் ஆகணும்னு. நீங்க பாருங்க, படம் வந்து ஹரி சார் படம் மாதிரி ஒரு இடத்துல போகும், சங்கர் சார் படம் மாதிரி இருக்கும், முருகதாஸ் படம் மாதிரி எல்லா படமும் மிக்ஸ் ஆகி கடைசியில ஒரு எச் வினோத் படமா இருக்கும். தரமா இருக்கு படம். 30% பகவந்த் கேசரி, 30% கேசரி, 70% மட்டன் பிரியாணி. அப்படிதான் இருக்கும். விஜய் சாருக்கு வந்து கதைகள் ஏகப்பட்ட கதைகள் வச்சிருக்காங்க. அப்படிங்கும்போது ஏன் ஒரு ரீமேக் படத்தை எடுத்து ரீமேக் படம்ன்றதை விட அவருக்கு அந்த எமோஷனலா அந்த அப்பா மகள் அந்த சென்டிமெண்ட் ரொம்ப பிடிச்சி போச்சு. அதை தாண்டி இந்த அரசியல்ல சில விஷயம்லாம் வந்து இன்டைரக்டா சிலதை வச்சு புழகலாண்டா அப்படிங்கிறதுக்காக அஜித் சார் வந்து நேர்கொண்ட பார்வை படத்தை ரீமேக் பண்ணாரு எச் வினோத்ல டைரக்ஷன்ல. இப்ப இவரு இந்த ஒரு படம் ரீமேக் பண்றது தப்பு இல்ல, பண்ணட்டும். இல்லையே அப்படி பார்த்தா ரீமேக் தானே. மகேஷ் பாபு பண்ணதை விட விஜய் சார் பெஸ்டா பண்ணிட்டார்ல. அப்ப அதை விட இது பெஸ்டா பண்ணிட்டாரு. முன்னாடி பண்ணது லாஸ்ட் படம் போது ஒரு யூனிக்கான ஒரு கதையா இருந்தா பெட்டரா இருக்கும். யூனிக்கான கதை மாஸ் ஹீரோ படத்துல போது எல்லாமே அடிச்சு துவைக்கப்பட்ட ஒரு கதைகள் தான். அப்படின்னும் போது இது கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்குங்க. நீங்க படம் பாத்தீங்கன்னா நீங்க பகவந்த் கேசன்னே சொல்ல மாட்டீங்க. புதுசா சில சீனை ஆட் பண்ணாங்கன்னு நினைக்கிறேன். அது மாதிரி ஒரு சூப்பரான சீனு. ஒரு வேர்கல்ல செடியை போய் புடுவாங்க. அங்கெல்லாம் வந்து வேற லெவல் பாலிடிக்ஸ். எச் வினோத்தோட ரைட்டிங் டைரக்ஷன் தாறுமாறா இருக்கு. இன்னும் ஒரு 2 வாட்டி 3 வாட்டி பார்க்கலாம் படத்தை. அந்த அளவுக்கு டிக்கெட் இல்ல. இன்னும் ஒரு 2 வாட்டி 3 வாட்டி பார்க்கலாம். அந்த அளவுக்கு சூப்பரா இருக்கு படம். தயவுசெய்து ஃபேமிலியோட வந்து பாருங்க. நான் வந்து அஜித் சார் ஃபேனு. நான் இந்த படத்துக்கு நான் வரேன் அப்படின்னா எதுக்காகன்னா, நான் வந்து ஒரு கட்சி டிவிக்கு கட்சியில இருக்கேன். நான் விஜய் சார் ஃபேன் கிடையாது. இருந்தாலுமே எனக்கு ஒரு கஷ்டம் என்னன்னா, ஒரு பெஸ்ட் என்டர்டெய்னர், ஒரு பெஸ்ட் டான்சர், ஒன் ஆஃப் த பெஸ்ட், அதாவது சிங்கிங் கூட ஒரு வாய்ஸ் சூப்பரா இருக்கும். எல்லாமே பர்ஃபெக்டா பண்ணக்கூடிய ஒரு மனுஷனை கண்டிப்பா இந்த தமிழ் சினிமா இழக்குது அப்படிங்கிறது ஒரு வருத்தம் இருக்கு. அவங்கெல்லாம் அந்த கிளைமேக்ஸ்ல சென்ட் ஆஃப் வீடியோ ஒன்று போட்டாங்க. அதை பார்த்தா கண்டிப்பா அழுதுருவாங்க விஜய் சார் ஃபேன்ஸ். அது கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கு. பார்க்கலாம். ஆகஸ்ட் மாசம் ஏகே சார் வராரு. இனி அவர் பார்த்துப்பாரு. ஏகே ஆச்சு இவரு ஆத்விக் ரவிச்சந்திரன் ப்ராஜெக்ட் வருது. குட் பேட் அக்லியை விட தரமான மாஸ் சம்பவம் இருக்கும். அதுல பாத்துக்கலாம். விஜய் சார் வந்து இன்னொரு படம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஐடியா வச்சிருக்காங்க. எந்த டைரக்டர் கூட ஜாயின் பண்ணல. இல்ல விஜய் சார் பண்ண முடியாது. ஒருவேளை டெப்டி சிஎம் இருந்தா கூட பண்ணிருப்பாரு. ஏன்னா பவன் கல்யாண் பண்ணாரு. சிஎம் இருந்துட்டு பண்ணா அதை வச்சு இவங்க பாருங்க மக்கள் பிரச்சனை இல்லாம இவரு நடிக்க போயிட்டாருன்றாங்க. ஆனா சப்போஸ் அவர் பண்ணணும் அப்படின்னு கேட்டா நல்ல டைரக்டர் யாருன்னா என்ன கேட்டா, இந்தியில வந்து வாருன்னு ஒரு படம் எடுத்தார்ல ரித்திக் ரோஷனை வச்சு, வாரு, அப்புறம் அந்த சில படம்லாம் இருக்கு. அந்த மாதிரி ஒரு டைரக்டர் சித்தா, அவர் பேர் நோ பேர் அவரு. அந்த மாதிரி ஒரு இன்டர்நேஷனல் கான்செப்ட்ல ஒரு படம் பண்ணா நல்லா இருக்கும். ஏன்னா இந்தியில அது மாதிரி பண்ணணும். ரித்திக் ரோஷன் ஒரு பீச் சாங் மாதிரி விஜய் சார் ஆடக்கூடிய ஒரு ஸ்கில் இருக்கு. ஒரு பேங் மாதிரி, ஒரு வார் மாதிரி, ஃபைட்டர் மாதிரி ரித்திக் ரோஷன் படம் மாதிரி ஒன்று பண்ணணும். அந்த மாதிரி டைரக்டர்ஸ் கூட பண்ணா எனக்கு ரொம்ப இது. மக்கள் வந்து விஜய் சார் வந்து படங்கள் நல்லா வந்து வசனம் பேசுறாரு, மக்களுக்காக போறாரு. ஆனா நிஜத்துல வந்து சிஎம் ஆகி 6 மாசம் பதிலாகுது. ஸோ அந்த அளவுக்கு எதுவுமே எஃபெக்டிவா பண்ணலன்னு சொல்லிட்டு ஒரு மக்கள் எஃபெக்டிவா பண்ணலாம் சொல்லலை. இன்னைக்கு கூட நீங்க கோயம்பேடு போய் நில்லுங்க, மைக் எடுத்துட்டு 180 பேர் விஜய் சார ஆட்சி நல்லா இருக்குதான் சொல்றாங்க. மீதி 20 பேர் யாருன்னா உங்களுக்கே தெரியும். அதை நான் பேர் சொல்ல விரும்பல. அவங்க தான் வந்து அதை குறை சொல்லிட்டு இருக்கிறாங்க. அவங்க வந்து அடுத்து ப்ரோ ஒர்க்கு இல்லைல்ல, விஜய் சாருக்கு ஒர்க் இருக்கு.
அப்ப அவங்க எல்லாம் ஃப்ரீயா இருக்காங்க. அப்ப வேற என்ன பண்ற, ஃப்ரீ டைம்ல இது மாதிரி ஏதாவது அவதூறுகளை கிளப்பி நீங்க விஜய் ஆட்சி நல்லா இல்ல, அது நல்லா இல்ல, இது நல்லா இல்லன்னு சொல்லுங்க. இன்னைக்கு கூட பாருங்க 3 மணி நேரம் நாங்க வந்து 3 மணி நேரம் வந்து இப்ப வந்துட்டு போறதுனால என்ன ஆயிடுதுன்னா நாங்க அரசியல் தெரிவு இல்லாதவங்க. இப்ப இவங்க எல்லாம் பார்த்தோம்னா பெரிய அரசியல் மேதைகள். இப்ப இவங்க எல்லாம் இந்த படத்தை வராதவங்க எல்லாம் மேதைகள். என்ன எவ்வளவு நாளைக்கு நீ வந்து இப்படி ஒரு கேவலமான அது ஒரு மோசமான அரசியல். வட சென்னையில போய் பாருங்க, இந்த கட்சி என் கட்சி, அந்த கட்சி இந்த கட்சி, இத்தனை வருஷமா எத்தனை பேர் யங்ஸ்டர்ல இருந்து பெரிய பெரிய ஆளுங்க குடும்பத்தை ரவுடியாக்கி அவங்கள மோசமாக்கி அவங்களோட வாழ்க்கையெல்லாம் அப்படியே வச்சு எவ்வளோ பேர் வந்து இதுவா போயிருக்கிறாங்க. இந்த ஏடிஎம்கே டிஎம்கே சண்டை போட்டு பல குடும்பங்கள் பகை. ஆனா இன்னைக்கு நீங்க ஒண்ணு சேர்றீங்க விஜய் சாரை எதிர்க்க. எவ்வளவு தப்பான இது, விடுவாங்களா? இப்ப பாருங்க, அடுத்த எலெக்ஷன்ல 2031 மிகப்பெரிய ஒரு இமாலய வெற்றி 200+ அடிப்பார் விஜய் சார். அதுக்குதான் உழைக்கிறோம். அந்த பாலியல் வன்கொடுமை, குழந்தைகள் பெண்கள் கற்பழிப்பு விஷயம் தொடர்ந்து நடந்துட்டு தான் இருக்கு. இது நாசியமானாலும் இதெல்லாம் நடக்கதாங்க செய்யும். என்ன மேட்ருனா இதை எந்த அளவுக்கு ப்ரிவென்ட் பண்றாங்க அதுதான் மேட்ரு. இப்ப தூத்துக்குடியில ஒரு சம்பவம் நடந்தது, ஸ்டாலின் சார் போல. இப்ப விஜய் சார் வந்து பார்த்தோம் அப்படின்னா டக்குன்னு அவர் போலனா கூட ஒரு முடிவு எடுக்கிறாரு. இதுக்கான தண்டனை டக்குன்னு அடுத்த நாள் சிங்கப்பெண் அதிரடி திட்டம் போடுறாரு. இந்த மாதிரி முடிவு எடுக்கிறாருல, டக்குன்னு போடுறாருல, அந்த மாதிரியான முடிவுகள் தான் இன்னைக்கு விஜய் சார் மேல மக்கள் வச்சிருக்கிற ஒரு மிகப்பெரிய நம்பிக்கை. ஏன்னா நான் வந்து எப்படி பாக்குறேன்னா, ஒரு கடவுளே எல்லாம் சேர்ந்து இந்த தமிழ்நாட்டுக்கு ஒரு நன்மை செய்யணும்னு விஜய் சார் வந்து ஏதோ ஒரு ஸ்பார்க், ஒரு சப்போர்ட் பண்ண மாதிரி நான் பாக்குறேன். நீங்க இன்னமும் வந்து விஜய் வந்து குறை சொல்லிக்கிட்டு அதை சொல்லிட்டு இதை சொல்லிட்டு இருந்துட்டு இருக்கீங்க. அதெல்லாம் வேஸ்ட் ஆஃப் டைம். அதெல்லாம் தூக்கி போட்டுருங்க, ஒன்றும் பண்ண முடியாது இதுக்கு மேல. ரேவந்த் எல்லாம் ஜெயிப்பாரான்னு சொன்னாங்க ரோஹிணி தேட்டர்ல. இங்க ரோஹிணி மதுரவாயல் தொகுதி ரோஹிணி தேட்டர் ஓனர் ரேவந்த் ஜெயிப்பாரா மதுரவாயல் தொகுதியிலேனாங்க. அமோக வெற்றி, அடிச்சு பொழந்துட்டாரு அந்த மனுஷன். இன்னைக்கு பாருங்க, திமுகவோட சாம்ராஜ்யம்னு சொல்லக்கூடிய எல்லா பல தொகுதிகள் சென்னையே வாஷ் அவுட். யாரு? ஒரு பேர் தான், ஜோசப் விஜய். அதனால ஒண்ணுமே பண்ண முடியாது விஜய் சாரை. நீங்க எவ்வளோ அவதூறு பரப்புனாலும் மக்களுக்கு தெரியும். நீ விஜய் சார் நீ கெட்டவன் நீ ஃப்ரேம் பண்ற, ஆனா நீ எவ்வளவு கேடு கெட்டவன்றது மக்களுக்கு தெரியும்ல. அதனால நீ எவ்வளோ அவதூறு பரப்புனாலும் மக்கள் நம்ப தயாரா இல்லை. அதனால டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க. ஜென்சி தான் கடைசி வரலாம் நம்மளுக்கு.